ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம் நேர்களே. இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியுடைய சர்வதேச காணொலிக்காக ஐநாவுடைய அரசியல் ஆலோசகர் கண்ணியத்துக்குரிய கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு சமகால நிகழ்வுகளை நாம் கதைக்கப் போகிறோம். இப்படி அமருக்கு வந்திருக்கக்கூடிய தோழர் கண்ணன் ராஜரத்னம் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் சுஃபியான் சார், இப்போது இந்த ஹெர்மூஸுடைய பிளாக் ஹெட், அமெரிக்காவுடைய ஷூட், அதெல்லாம் நம்ம சேர்ந்து தான் பேச போகிறோம். இப்போ என்னன்னா ஒரு கன்ஃபேபுலேஷன், த சிச்சுவேஷன் டு பி அப்படி தான் தெரியுது. ஒரு விதமான குழப்பம். அப்பாஸ் அராக்கச்சி புட்டினை சந்திச்சிருக்கிறாரு, அவர்களுக்குள்ள மிலிட்ரி அக்ரிமெண்ட் டன்னு, அது ஒரு ஓப்பன் டிஸ்க்ளோஸ் ஆயிட்டு. இப்போ இந்த பிரச்சனைகளில் நேற்று பாசிட்டிவாக லேவெட், அவர் கரோலினா லேவெட் சொல்கிறாங்க, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த பீஸ், அந்த ப்ராசஸ் வில் டிஸ்கஸ் இட் ஆன் த டெஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு ரியாக்ட், வாட் வில் ஹேப்பன்? இல்லையே, அந்த அம்மையார் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அனுப்பியிருக்கிற முன்மொழிவை அவருடைய ஆலோசகர்களோட கலந்து பேசி, அதாவது பாகிஸ்தான் மூலமாக அவருக்கு ஈரான் தற்போதைக்கு கடைசியாக கொடுத்த முன்மொழிவு. அந்த முன்மொழிவு என்னன்னா, அணு பிரச்சனையை நம்ம தள்ளி வைக்கிறோம், அதை பற்றி பிறகு பேசிக்கலாம். இப்போதைக்கு ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறத பற்றி மட்டும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவோம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. ஈரான் பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்காவை, பாகிஸ்தான் தானே மீடியேட்டர், அதை அவர் ரசிக்கலை. அது எனக்கு நிறைவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 2-3 நாளில் அவருடைய கவனம் சிதறிடுச்சு. இதில் ஈரான் தொடர்பாக அவர் அதிகம் பேசலை. அவர் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த இடத்துல அவரும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் சில பேரும் அவருடைய மனைவியும் துணை அதிபர் இவங்கெல்லாம் இருந்தார்கள். அதனால் அவருடைய கவனம் தப்பியிருக்கு. இதுக்கு இடையில் அப்பாஸ் அராக்ச்சி பாகிஸ்தானுக்கு வந்ததும், அங்கேருந்து ஒமான் போனதும், திருப்பியும் ரஷ்யா இதுக்கு வந்ததும், பாகிஸ்தான் வந்தார். அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு போய் புட்டினை சந்தித்ததும், இதில் என்ன பெரிதாக இவர்களோடு ஈரானியர்கள் கதைத்திருப்பார்கள் என்பது ஒரு மர்மமாக எனக்கு இருக்கிறது. யாரும் ஈரானியர்களும் பாகிஸ்தானிகளோடு அவர்கள் என்ன கதைத்திருப்பார்கள் என்று என்னால் ஒருவாறு யூகிக்க முடிகிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறத 2 பேரும் பண்ணுவோம், 2 பேருக்கும் அது நல்லது, உலகத்திற்கு நல்லது, ஆசிய நாடுகளுக்கு நல்லது, எண்ணெய் விலை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும், இந்த அணு சக்தி, அணு அப்படின்ற அந்த தலைப்பை நாம் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்றது தான் அவர்கள் வைத்த முன்மொழிவு. ஈரான் பாகிஸ்தானிகள் மூலமாக அமெரிக்காவுக்கு வைத்த முன்மொழிவு அப்படின்ற தகவல்கள் வருது. இது எதுவும் அதிகாரப்பூர்வம் கிடையாது. ஆமாம், இது எல்லாமே ஸ்பெகுலேஷன். என்ன, இது வெளியில் வர தகவல்கள். இது போய் அமெரிக்காவை எட்டியவுடன் அமெரிக்க அதிபர் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய ஆலோசகர்களோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அவர் கலந்து ஆலோசித்தார். சிச்சுவேஷன் ரூம்ல. ஆமாம், இதை முதல்ல சிச்சுவேஷன் ரூம் வர, இப்போ சிச்சுவேஷன் ரூம் உண்மை, இதை எப்படி அணுகிறதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வெளியே அங்கிருந்து எங்களுக்கு ஒரு முன்மொழிவு வந்திருக்கு, அதில் எனக்கு நிறைவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால் அது சொன்ன பிறகு அவருடைய செய்தி தொடர்பாளர் கரோலைன் லெவிட் நேற்று இந்த மாதிரி இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க என்ன சொன்னாங்க, வில் கன்சிடர் தட் தி ப்ராசஸ் ஆன்கோயிங். அப்படியா? எனக்கு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அந்த கலந்தாய்வுக்கு பிறகு டிஸ்மிஸ் ஆகல. இல்ல ஆகல, உண்மை. பட் அதிபரே சொல்லிட்டார், எனக்கு அதுல பெரிய நிறைவில்லை அப்படின்ட்டார். அதை நான் தள்ளிடுறேன்னு அவர் சொல்லல. கொஞ்ச காலமாகவே அவருடைய போக்கில் ஒரு சமாதான போக்கு தெரியுது, நமக்கு தெரியுது. 38 நாளுக்கு அதிபர் ட்ரம்ப் கொஞ்சம் சமாதானம் வரும். ஆமா, 38 நாள் போருக்கு பிறகு ஒரு 2 நாள், 5 நாள், 10 நாள், 1 நாள் அப்படின்னு நீட்டிச்சிட்டு இருந்தது இப்போ காலவரையின்றி நீட்டிச்சிருக்காரு. அதுவே ஒரு சமாதான சமிக்ஞை. 2வது, அவர் முதல்ல துணை அதிபரை அனுப்புறதா இருந்தார் அந்த பேச்சுவார்த்தைக்கு. ஆமா, அதுக்கு பிறகு ஈரானியர்கள் அங்கு வரப்போவதில்லை, வந்தாலும்
அவரோடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லைன்னு தெரிந்த பிறகு அவங்க 18 மணி நேரம் பயணம் பண்ணி பாகிஸ்தான் போகிறதுல ஆமா. அது வீணாக போயிடும், வேண்டாம் அப்படின்ட்டு அதை நிறுத்திட்டார். இருந்தாலும் இந்த சந்திப்பு நடக்க போகாது, சந்திப்பு நடக்காதுன்னு தெரிந்தும் கூட அவருடைய மருமகனையும் ஜாரட் குஷ்னரையும் ஸ்டீவ் விட்காஃபையும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அடுத்து சொன்னார். அதையும் எப்போ நிறுத்தினார்னா, பாகிஸ்தானிகள் அவருக்கு தகவல் தராங்க, இந்த ஈரானியர்கள் வரப்போகிறார்கள், ஆனால் அவர்கள் பெரிய தகவல் எதுவும் எடுத்துகிட்டு வரப்போகிறதில்ல, அவர்கள் முன் நகர்வு எதுவும் பண்ண போகிற மாதிரி தெரியலை. ஏன்னா நாங்கள் அங்கே ஈரானில் போய் அவங்களுடைய முப்படை தளபதி 3 நாள் போய் ஈரானில் தங்கியிருந்தார், ஆசிம் முனிர். அப்போ அவர்கள் கிரகித்த, அதாவது ஈரானுடைய தரப்பை எந்த வகையிலும் பழுதுபடுத்தாத ஈரானை பற்றிய தகவல்களை அந்த பக்கத்துக்கு பரிமாறுவது என்பது ஒரு மத்தியஸ்தருடைய வேலை. ஆமாம், அதுதானே. அவர்கள் 3 நாள் அங்கே போய் தங்கியிருந்தார்கள். இது எப்பவும் நடக்காதது. முப்படை தளபதி போய் டெஹரானில் 3 நாள் தங்கியிருப்பது என்பது பாகிஸ்தானினுடைய முப்படை தளபதி. அங்கே அவர் பார்க்கிறார், அந்த தலைமை என்பது ஒன்றுபட்ட தலைமையாக முன்ன மாதிரி இல்லை, ஒரு இறுக்கமான கெட்டியான தலைமையாக இல்லை, அது சிதறண்டு இருக்கு. எங்க IRGC-க்கும் அங்கே டெஹரான்ல அவங்களுடைய புரட்சிகர ராணுவ படையினருக்கும் அவர்களுடைய குடியியல், அது பொலிட்டிக்கல் விங்ஸ்னு வச்சு அரசியல் தலைமைக்கும் இருக்கு. அங்க இந்த அராக்சி என்பவர் ஒரு அஞ்சல்காரர் தான், ஒரு தபால்காரர். ஆமா, அவருக்கு பெரிய அளவுல பவர் இல்லை, சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், அதாவது அதிபராக இருக்கக்கூடிய பெஷாஷியான் கூட பெரிய அளவுல அவரிடம் பெரிய சக்தி இருப்பதாக யாரும் எண்ணவில்லை. இப்ப பக்கர் கலிபப் தான். ஆமா, அவர் நாடாளுமன்றம். அவர் அவருக்கு முன்னாடி இருந்த அலி லாரிஜானி அளவுக்கு ஒரு அழகான ஒருங்கிணைப்பை, உறுதியான ஒருங்கிணைப்பை செய்வதற்கு இன்னும் அவர் தயாராகவில்லை. லாவகமாக அந்த லாவகம் அவருக்கு தெரியவில்லை என்று அவரை பத்தி ஒரு செய்தி வருது. கலிபாப் அவர் கொஞ்சம் கடும் போக்குவாதி. என்ன, லாரிஜானி கொஞ்சம் ஒரு எஜுகேட்டட், அவர் நடைமுறைவாதி, அவர் யதார்த்தவாதி. அவரை போட்டு தள்ளிவிட்டார்கள். ஆமா, அதெல்லாம் பெரிய அநியாயம் தானே இஸ்ரேலியர்கள். என்ன அது, அதனால இப்போ இதற்கு இடையில இந்த பாகிஸ்தானிகளுடைய இந்த முன்மொழிவு, பாகிஸ்தானிகள் தந்த முன்மொழிவு அங்கே போயிடுச்சு. இதுக்கிடையில இவர் வரார், பாகிஸ்தானுக்கு வரார் அப்பாஸ் அராக்சி. அங்கிருந்து ஒமான் போறார், அந்த சுல்தானோட பேசுறார். ஒமான் 2009 இருந்து பராக் ஒபாமாவுக்கு உதவி பண்ணுச்சு. இந்த முறை 2025 சரி 2026 சரி, அவர்கள் தான் இவ்வளவு நாள் பாகிஸ்தான் இந்த அரங்கத்திற்குள் வர வரைக்கும், தேட்டர் உள்ள வர வரைக்கும் அவர்கள் தான் மத்தியஸ்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு உறவு ஈரானியர்களிடத்தில் இருக்கு, அமெரிக்கர்களிடத்திலும் இருக்கு. அவர்கள் ஒரு பெரிய பார்டரையும் பகிர்ந்து கொள்றாங்க. ஆமா ஆமா, அவர்கள் அந்த நீரிணைய பகிர்ந்துக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. அவர்கள் இப்போ தியேட்டர்லயே இல்லை, அவர்கள் ஒமானிகள் அரங்கத்திலேயே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடர்ந்த பிறகு, இந்த போர் தொடங்கிய பிறகு, February 28க்கு பிறகு ஒமானை பற்றிய ஒரு தகவலையும் அமெரிக்க அதிகாரிகளோ, அமெரிக்க அதிபரோ, துணை அதிபரோ, அவர்களுடைய தூதர்களோ யாரும் பேசல. அவ்வளவு பெரிய ஒரு பங்கு ஆற்றிய ஒமானிகள் புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு பாகிஸ்தானிகள் வந்துட்டாங்க. அப்போ பாகிஸ்தானை சந்தித்து விட்டு, பாகிஸ்தானிய தலைவர்களை சந்தித்து விட்டு ஒமானுக்கு சென்று, ஒமானிலிருந்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு ஒமானில் என்ன நடந்தது என்பதை, என்ன கதைத்தார்கள் என்பதை இங்கே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து ரஷ்யாவுக்கு போய் புட்டினை பார்ப்பதில் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக என்ன அமெரிக்காவினுடைய நிலையை நீங்கள் மாற்றிவிட முடியும்? எனக்கு புரியல. புட்டினை சந்திச்சது அவ்வளவு நல்ல செய்தி இல்லைங்கிறீங்களா? இல்ல, சந்திக்கலாம், சந்தித்தது அவர்கள் சந்திச்சது மட்டுமல்ல, அவங்க உலகத்திற்கு ஒரு செய்தி சொன்னார்கள். நாங்கள் நீண்ட கால ஆயுதங்கள், தளவாடங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மிலிட்ரி வெப்பனைசேஷன், இதெல்லாம் எங்களுக்கு டன்னு இந்த டைம்ல ஏன் சொல்லணும்? இது அமெரிக்காவை சூடேற்றுமா இல்லையா? அமெரிக்க அதிபர் ஏற்கனவே சொல்லிட்டார், அவர்கள் அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க வீரர்கள் இருக்கும் இடங்களையும் அதற்கான வானிலை துணைக்கோள் வரைபடங்களையும் ரஷ்யர்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் ஐயப்படுகிறேன்ட்டு
8 வாரம் முன்னாடியே சொல்லிட்டார். அது உண்மைதானே? என்ன அதனால இந்த சந்திப்பு மூலமாக எதுவும் புதிதாக யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, உங்க தோழமையும் நட்புறவும் நீங்கள் 2 பேரும் தூக்கி நிறுத்திய பஷார் அல் அசாதை காப்பாற்றவில்லை. அவர் தான் ஓடிட்டாரு. எங்க இருக்காரு அவர்? ஓட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அவர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. அதனால இந்த இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கண்ட பலன் என்னன்னு எனக்கு தெரியல. இதற்கு ஈரானுடைய இராணுவ தலைமை மிக கெட்டியாக எந்த விதமான நகர்வும் எடுக்கக்கூடாது என்ற அளவில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அங்கே இந்த 3 நாளில் என்ன நடந்துருச்சு? இந்த வாஷிங்டன் பிரஸ் கோர்னுடைய, அதாவது வாஷிங்டன் வெள்ளை மாளிகையினுடைய செய்தியாளர்கள், அவர்கள் வெள்ளை மாளிகையை மட்டுமே போய் அங்கே மட்டுமே செய்தி சேகரிப்பவர்கள். அவர்கள் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழா, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழா நடக்கும். அந்த விழா 50 ஆண்டுகளாக வாஷிங்டனில் இருக்கிற ஹில்டன் ஹோட்டலில் நடக்குது. 2000 பேர் குழுமி இருக்கிறார்கள். இந்த இந்த பழக்கம், இந்த வழக்கம் ஆண்டாண்டு நடக்கும். இந்த விழா எப்போ தொடங்குச்சு? 1921 தொடங்குச்சு. எப்பவுமே ஏப்ரல்ல லாஸ்ட் வீக்ல நடக்கும். 50 ஆண்டுகளாக இங்கே நடக்குது. இதே இடத்துல தான் ரொனால்ட் ரேகன் 1980களில் தாக்கப்பட்டார். இதே ஹில்டன்ல. ஆமா, ஏன்னா அங்க இது நடக்குது. 2000 பேர் இருக்காங்க. கீழ்த்தளத்துல பேஸ்மெண்ட்ல நடக்குது. மாடியில வாசல்ல இவரை சுடுவதற்காக 2 துப்பாக்கிகள், ஒரு செமை ஆட்டோமேட்டிக் வெப்பன், அதாவது பாதி தானியங்கி துப்பாக்கி, இன்னொன்னு ஷாட்கன். இந்த 2 துப்பாக்கி. ஆமா, 3 கத்திகள். இது எப்படி உள்ள வந்துச்சு? இப்போ இதையெல்லாம் வைத்திருக்கிற ஒருத்தர் முன்னாடி நாளே வந்து அந்த ஹோட்டல்ல தங்குறார். இந்த 31 வயது இளைஞர், கலிபோர்னியாவிலிருந்து வந்தவர், அந்த ஹோட்டல்ல தங்குறார். எந்த ஹோட்டல்ல இந்த நிகழ்ச்சி நடக்க போதோ ஒரு நாள் முன்னாடியே அறை எடுத்து தங்குறார். கோல் தாமஸ் ஹாலன். ஆமா, கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற ஒரு உயர்ந்த படித்தவர், ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் வரார். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி கீழே நடந்துட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான பாதுகாவலர்கள், நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியில இருக்காங்க, மேல் தளத்தில் இருக்காங்க, கீழே இருக்காங்க. அவர் இந்த 2 துப்பாக்கியோட அவர் உள்ளே வருகிறார். 3 கத்திகளோடு உள்ளே வந்து ஒருவரை சுடுகிறார். ஒரு பாதுகாவலரை, ஒரு பாதுகாப்பு அதிகாரியை. அவர் வந்து கவசம் போட்டிருக்கார், குண்டு துளைக்காத கவசம், வெஸ்ட். அதனால மார்புல தாக்கின குண்டு அவருக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை, தப்பிட்டார். ஆமா, அவர் விழறதுக்கு முன்னாடி அவர் பலமுறை சுடுறார். சுட்ட உடனே அவர் கீழே போறார். உடனே அவரை பிடிச்சிடுறாங்க, அந்த 2 துப்பாக்கியோட சுட வந்தவர். அதாவது கோல் தாமஸ் ஹாலன். ஆமா, ஆலன். கீழ்த்தளத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த வேட்டு சத்தம் கேட்குது. இந்த வேட்டு சத்தம் வந்து ஒரு நல்ல சத்தமாக அவர்களுக்கு தெரியல. அதாவது வெடி சத்தத்துல நல்ல சத்தம் இருக்கு. இது வந்து ஒரு அவல சத்தமாக அங்க இருக்கவங்களுக்கு புரியுது. அவர்கள் உடனே வந்து அவருடைய ட்ரம்ப்னுடைய மெய்காப்பாளர்கள் அவரை உடனே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவருடைய துணை அதிபரை தோளை பத்தி உடனே அவரை கீழே தள்ளி அவரையும் அழைச்சிட்டு போறாங்க. பார்க்க முடிஞ்சது வீடியோ. ஆமா, அவங்களுடைய மெலனியா ட்ரம்ப், அவங்களுடைய மனைவி அப்படியே திக்பிரம அடைஞ்சிடுறாங்க. இவ்வளவும் நடக்குது. 2000 பேர் இருக்காங்க. பாதியிலேயே அந்த விருந்து நின்று போயிடுது. இது 8:35 3 நாள் முன்னாடி மாலையில் அங்கே நடக்குது, வாஷிங்டன் டிசியில். அங்கேருந்து ஒரு மைல் தள்ளி இருக்கு வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகைக்கு போய் சேர்ந்துடுறாரு இவர், அதிபர் ட்ரம்ப். அவருடைய கூட அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கூட மார்க்கோ ரூபியோ இருக்கார், கூட அவருடைய ராபர்ட் கென்னடியினுடைய தம்பியினுடைய மகன் அவர் இருக்கார். இவர்களெல்லாம் பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போன உடனே 9:17க்கு ஒரு பதிவு போடுறார். இன்னும் அரை மணி நேரத்தில் நான் செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன் ட்ரம்ப் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கட்டும் அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், 30 நாட்களில் திருப்பி நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படின்னும் சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கட்டோன உடனே ஒரு அரை மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. அவர் இல்லை, அவருடைய அமைச்சரவை சகாக்கள் இல்லை, அவருடைய துணை அதிபர் இல்லை. அரை மணி நேரத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப உற்சாகத்தோடு பேசுகிறார். அவங்க மனைவி வந்து ட்ரம்ப், அவங்க மனைவி திக்பிரம அடைஞ்ச மாதிரி இருக்காங்க. அவர் சொல்கிறாரு,
இட் வாஸ் ட்ராமடைசிங் ட்ராமடைசிங். அப்படின்னு சொல்றார். ஆ. மற்றவர்களெல்லாம் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் இருக்கிறார்கள். சொல்றார், எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். இவர் ஆமாம், எனக்கு கொஞ்சமும் அச்சம் இல்லை, நான் உலகத்தினுடைய மிக ஆபத்தான ஒரு வேலையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றார். இதற்கு முன்னாடி இது மாதிரி 2 தடவை நடந்திருக்கு. 2024, முதல்ல வந்து ஜூலை 2024, பென்சில்வேனியா, புளோரிடா. ஆமா, இன்னொரு கோல்ஃப் இதுல ஆமா, அவருடைய ரூத். அந்த 2வது முறை வந்து அவரை தாக்க வந்ததாக நாம் எண்ணுகிற அந்த துப்பாக்கியோடு இருந்தவரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஆமா, அவங்க விட்டாங்க. முதல் முறை நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்தோம், தொலைக்காட்சியில வந்து அவருடைய காதை உரசிக்கிட்டு போய் அவர் உடனே அவருடைய முஷ்டியை உயர்த்துறது, அது அது ரொம்ப அவருக்கு ஒரு ஆபத்தான போக்கு. ஆமா, அது வந்து அவருடைய தளத்துல, அவருடைய ஆதரவு தளத்துல அவருக்கு வந்து ஒரு பெரிய பிம்ப ஏற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு பிம்பத்தை. அதனால இதெல்லாம் நடந்துச்சு. அதனால இந்த ஒரு 3-4 நாளா வந்து அவர் ஈரானை பற்றிய அதிகமாக ஒரு சின்ன குறுக்கீடு. சொல்லுங்க. அதே தளத்தில் சுவரில் ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய காணொளி ஒளிபரப்பப்பட்டது. அதில் அமெரிக்கர்களால் அப்பொழுது எப்ஸ்டீனோடு இவர் இருந்த படம் இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது ஈரானுடைய விவகாரத்தில் அவருடைய முடிவுகள் சரியில்லை என்பதுகின்ற அமெரிக்காவுடைய மாற்று கருத்துக்கள், அமெரிக்காவுடைய ரெசஷன், அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன், ஒரு கேலன் பெட்ரோல் 2 சம்திங் இருந்தது, இப்போ 4 ஆனது. எக்ஸ்பெக்டிங் மோர், தட் வில் ரைஸ், தட் குட் ஹேப்பன் டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, அது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழலை டைவெர்ட் பண்ணுறதுக்கு, த பீப்புள் அட்டென்ஷன் டு பி டைவர்ட், இந்த மாதிரி ஒரு செட்டப்னு நான் சொல்லலை, நீங்களும் சொல்லலை, அமெரிக்காவுடைய வலைத்தளங்களில் வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, பொறுப்பான எந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு வியூகத்தை வைக்கலை. அவர்கள் அப்படி நினைக்கல. அதாவது அவர் வந்து ஒரு பிரிப்பவர், அவர் வந்து ஒரு டிவைசிவ் ஃபிகர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் வந்து ஒரு போலரைசிங் ஃபிகர். சார், அவர் வந்த பிறகு அவர் எடுக்கக்கூடிய அடாவடி முடிவுகள் பல பேரை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் இவருக்கு முன்பாக இதுவரைக்கும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கென்னடி கொல்லப்பட்டிருக்கிறார் அமெரிக்க ஹிஸ்டரியில். ஆமா, ஏப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டிருக்கிறார், ஜேம்ஸ் கார்ஃபீல்டு கொல்லப்பட்டிருக்கிறார், அதுக்கப்புறம் ஹின்லின்னு நினைக்கிறேன் இன்னொரு அதிபர், 4 அதிபர்கள் இறந்திருக்கிறார்கள் அமெரிக்க வரலாறு. இவர்கள் யாரும் பிரிப்பவர்கள் கிடையாது. அவர்களுக்கு அதனால அதுல ஒருத்தர் வந்து மனநலம் குன்றியவர், அவர் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து அரசியல் காரணங்களால கொண்டுட்டார், இன்னொருத்தரும் அதே மாதிரி அரசியல் வேறுபாடுகளாக சுட்டுட்டார். இப்படியெல்லாம் வந்து அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அதிபர்களுக்கு ஆபத்து என்பது 46வது அதிபர் இவர். இந்த 46 பேர்ல 4 பேர் கொல்லப்பட்டார்கள். 3 பேருக்கு ஜெரால்ட் ஃபோர்ட், ரொனால்ட் ரேகன், அதுக்கப்புறம் இன்னொரு அதிபர், இந்த 3 பேரையும் சுட முயன்று தப்பித்து விட்டார்கள். நிக்சன் நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை இப்போ, நிக்சன் ஆண்டு. அமெரிக்காவில் இது ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கர்கள் அத்தனை பேரும் துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம். நீங்க வயதுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வைத்துக் கொள்ளலாம், அது உங்களுடைய அடிப்படை உரிமை. ஆமாம், அதை வந்து அவர்களுடைய அரசியல் சாசனத்திலேயே வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த 2 விஷயம் சொன்னீங்க. இப்போ இன்றைக்கு ஜெர்மனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, ஜெர்மனுடைய அவர் பேர் என்னது தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த போரில் அமெரிக்காவுடைய நாளிதழ்கள் 3, வாஷிங்டன் போஸ்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், ஈரானுடைய கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறத போட்டாங்க. அது அவருக்கு மாற்று கருத்து சொன்னார். அவருடைய ஆர்சனலில் ஆயுதங்கள் வெப்பனைசேஷனுங்கிற அளவிற்கு சற்று குறைவாக இருக்கிறது, இம்பாசிபிள் டு என்டர் த அகெயின் பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருகிறது. இப்போ இவர்களுக்கும் ஈரானுக்கும் ஏராளமான பொருளாதார நெருக்கடி, நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் அவர்களுக்கு லாஸ் ஆகும். இந்த நெகோசியேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவு டு யூ ரியாக்ட் ஆர் யுவர் திங்கிங்? ஒரு நாலேஜ்ஃபுல் பர்சனாக எப்படியாவது ஒரு பீஸ் வருமா? ஆனால் 2 பக்கமே அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மறுபடியும் எஸ்கலேஷன் ஆஃப் வாருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சர்வதேச பார்வையாளராக? இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேல்மேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையில் நாம் இருக்கோம். இது வந்து ஒரு 2 பேரும் ஒரு சந்திக்கிறோம் ஒரு தெருவில். அந்த தெருவில் யாராவது ஒருத்தர் நகர்ந்தால் ஒழிய
இன்னொருத்தர் போக முடியாதுன்ற ஒரு மாதிரி ஒரு இருக்கு. குறுகலான செல் ஆமா. அப்படித்தான் அந்த இடத்துல இப்ப நம்ம நின்னுட்டு நின்றுகிட்டு இருக்கும். இதற்கு வந்து ஆஃப் ரேம்ப்ன்ட்டு ஆங்கிலத்துல சொல்வார். Okay. அங்கிருந்து அவர்களை அந்த அகற்ற பாதையிலிருந்து வேண்டும். அகற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு பாதை வழியாக அவர்களை போகச் செய்வது. அந்த மாதிரி இவர்கள் 2 பேருடைய முகமும் கவிழாமல் அப்படி ஒரு உபாயத்தை யார் செய்வார்கள்னு பார்க்கணும். அந்த மாதிரி என்ன உபாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. உலகத்துல இருக்க யாருக்கும் இப்போ வரைக்கும் தெரிஞ்சதா எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்திருக்கணும். நீங்க சொல்றது நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு ஆளுமை உள்ள ஒரு பர்சனாலிட்டியான ஒரு கரிஸ்மாட்டிக் ஹெட் இல்லையோ இவர்களை தலையில தட்டி 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறதுக்கு, அப்படி நினைக்கிறீங்களா? வாங்க உட்காருங்க, எப்படி இல்ல, பிரச்சனை அப்படி இல்ல. உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை நான் வாங்க வேண்டும். வாங்க வேண்டும். இவரிடம் இருந்து நான் மத்தியஸ்தம் பண்றேன் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை நான் வாங்கணும். இவங்க கிட்ட இருந்து வாங்குறது சிலது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கணும். உங்ககிட்ட இருந்து வாங்குறது இவர்களுக்கு ஏற்புடையதா இருக்கணும். அந்த மாதிரி உங்க 2 பேர்கிட்ட இருந்து வாங்கி தரக்கூடிய பரிமாறக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் 2 பேரும் என்னை வைக்கவில்லை. ஓ, நீங்க 2 பேரும் யூஆர் சிட்டிங் ஆன் யோர் ஹை ஹார்சஸ். அதுதான் முக்கியம். என்ன நீங்க வந்து ஒரு கணவன் மனைவிய அவர்களை சமாதானம் So, செய்வது. divorce வருது, ஆமா. ஒரு amicable settlement. நீங்க 2 பேர் கொஞ்சம் இறங்கி வந்தால்தான் என்னால முடியும். எதுவும் பண்ண முடியும். இப்ப அதனால இது அந்த இடத்துல நான் ஒரு சின்ன கேள்வி, அசீம் முனீரும் சஃபா ஷெரீஃபும் ஒரு டிசர்வ்டு ஆளுமையாக இல்லையோ இந்த விவகாரத்தில்? இல்ல, அப்படி இல்ல. இதை யாரு செய்தாலுமே இது வந்து வானத்தை வெல்லா வளைக்கிற முயற்சி. கஷ்டம் தான். அது ரொம்ப இதை வந்து நீங்க கொஞ்சமாவது நீங்க இடம் கொடுத்தா தான் என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நீங்க எனக்கு உதவி பண்றதுக்கு அனுமதித்தால் தான் நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். அதே மாதிரிதான் அமெரிக்காவும். அமெரிக்கா வெளியில அவர்களுடைய நிலை என்ன என்பதை பலமுறை சொல்லிடுச்சு. நீங்க அணுசக்தியா மாறக்கூடாது. நீங்க வச்சிருக்க யுரேனியம் இருப்பை நீங்க ஒப்படைச்சிடணும். அது அவங்க இதை 2த்தையும் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு எதற்கு இவ்வளவு வந்து அவர்கள் அதை வந்து ஒரு பெரிய அவர்களுடைய ஒரு பிறப்புரிமை, பிரிக்க முடியாத உரிமை அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஏன்னா அவர்களுடைய மக்கள் இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார்கள். இதை விட பெரிய துன்பம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளில் எப்போதாவது வந்திருக்குமான்னு தெரியல. தொடர்ந்து கடும் துன்பத்தில் இருக்கிறார்கள். அப்போ ஒரு நேரத்துல இந்த துன்பத்தை அவர்களால் தாங்க முடியாமல் இந்த இராணுவம், இந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள், இந்த ஆயுதம் தாங்கியவர்கள், அவர்கள் தூக்கி போடக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவார்கள். அதையும் நீங்க பார்த்துக்கணும். அது வேகமா நடக்க போறதில்லை. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு. சரி, இப்போ அமெரிக்கா, இப்போ நாங்க வந்து நமக்கு கண்ணு கட்டிய வரைக்கும் எல்லைகள் தெரியவில்லை. அமெரிக்கா எவ்வளவு காலம், ஹவு லாங்? செப்டம்பர்ல எலெக்ஷன் வரப்போகுது, மாகாணங்களுக்கான அமெரிக்காவுடைய எலெக்ஷன். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40% டிக்ளைன் ரிபப்ளிகன். ஜோ பிடன் இஸ் கோயிங் டு பி மௌன அலையில் இருக்கிறார். அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கு. இட்ஸ் நாட் ஓன்லி த கிரைஸ், இந்த மத்திய தரைக்கடலில் உள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் த மல்டிபிள் டொமஸ்டிக் இஷ்யூஸ் கோயிங் ஆன். உண்மை. அப்போ எப்படி அவர் வந்து அப்புறம் 60 நாள் முடிஞ்சு போச்சு. 60 நாளைக்கு மேலே இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா அவர் காங்கிரஸுக்கும் போகணும். காங்கிரஸுக்கு போகாத 60 நாளுக்கு மேலே தொடர்ந்து போர் நடத்தின சில அதிபர்கள் இருக்கார்கள். பராக் ஒபாமா லிபியா மீது தொடுத்த போர் அப்படித்தான் நடந்துச்சு. இது தொடர்ந்து நடக்கும் போர் அல்ல, இது முறையான போர் அல்ல, உங்களுடைய ஒப்புதல் எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொன்னார் ஒபாமா. இது இன்னொரு சிக்கல். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பாதி தளவாடங்கள் முடிஞ்சு போச்சு. அது எல்லாரும் ஏன்னா அந்த தளவாடங்களை வேகமாலாம் உருவாக்க முடியாது. 3 வருஷம் ஆகும். அதனால காலமாகும். அதனால அமெரிக்கர்களுக்கும் கடும் நெருக்கடி, சிக்கல் இருக்குது. ஈரானியர்களுக்கும் கடும் நெருக்கடி இருக்கு. இதுல வந்து யார் முதல்ல கண்ணை சிமிட்டுறது, யார் அந்த பாதையிலிருந்து முதல்ல இறங்கி இன்னொருத்தர் போக வழி விடுறது, இந்த இடத்துல நாம் இருக்கோம். இப்ப ஃபைனலா ஒரு கேள்வி. இப்ப நீங்க அழகான பாதையை சொல்லிட்டீங்க. 2 பேருக்குமே சிக்கல் இருக்கு. ஹெர்மூஸ் வந்து உலகத்திற்கே சிக்கல், அப்படித்தானே? ஹெர்மூஸ் உலகத்திற்கே சிக்கல். ஒரு கேள்வி நான் கேட்க மறந்து விட்டேன், ஷார்ட்டா பதில் சொல்லுங்க. சீனாவுக்கு இதனால எந்தவித கான்சிக்வன்சஸ்? சீனா இப்பொழுது சிக்கல் இருக்கிறதா எரிபொருள்ல? சீனா பல இடங்கள்ல இருந்து வாங்குறாங்க. இவங்க கிட்ட இருந்து நிறைய எண்ணெய் வாங்குறாங்க. இவங்களால வெளிச்சந்தையில விற்க முடியாத பெரும்பாலான எண்ணெயை அங்கே தான் வித்துட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய்க்கு இப்போ வந்து தடை வந்திருக்கு. ஏன்னா அந்த அமெரிக்கர்கள் முடக்கி இருக்கிறதுனால அந்த எண்ணெய் போய் சீனாவை சேரல. அதனால சீனாவுக்கும் ஒரு நெருக்கடி. அவங்க மானியத்துல வாங்குறாங்கல்ல, 100 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல வேற 60 ரூபாய்க்கு வாங்கும்போது. உண்மை அதெல்லாம் பண்றாங்க. அந்த எண்ணெய் வருவது என்பது வந்து இப்போ அந்த வரத்து நின்று இருக்கு. அதை அவர்கள் திருப்பி சீராக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவர் வந்து இதற்கு எப்போ ஒரு வெளிச்சம் வரலாம்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஏப்ரல் முடியும். ஆமா, ஏப்ரல்.
அடுத்த மாதம் அவர் சீனா போகிறார் அதிபர் ட்ரம்ப். இவர் கொஞ்சம் அடக்கித்தான் பேசுகிறார், ஆமா. அதிகமாக வார்த்தைகளை விடவில்லை. அதனால 2 தரப்புமே அந்த வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க தேர்தல் நடக்க போகுது, அமெரிக்க அதிபர் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறார், அவருக்கு அவருடைய பாப்புலாரிட்டி ரேட்டிங் கண்டிப்பா மக்கள் மத்தியில் டிக்ளைன்ட். அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் கீழே போயிருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கணும், செல்வாக்கும். உண்மைதான். அதனால இந்த சீன வருகை, அவருடைய சீன விஜயம், அது வந்து ஒருவேளை ஐஸ் பிரேக்கர் ஓகே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு. அதுக்குள்ள இந்த 1 மாதம் இன்னும் ஒரு சில ஏன்னா வாரங்கள் போயிடும். இதுக்கு கால நிர்ணயம் அல்லவே இல்லையா? இல்ல இல்ல இந்த சீஸ் ஃபயர் இட் இஸ் டு பி எக்ஸ்டெண்ட் கால வரையின்றி தான் அவர் கால ஒத்தி வச்சிருக்காரு. வரையண்டி. So, அப்படிதான் இருக்கு. பார்ப்போம். இப்போ நீங்க பேசுனது ஒரு சொல்யூஷன் வரும் அப்படித்தானே? வரும்ன்றது தான் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பமும். திரு கண்ணன் ராஜரத்னம் ஒரு அழகான ஒரு தெளிவான நீரோடையில் அதில் களங்கள் இல்லாத குண்டூசிகளை போன்று தெரியக்கூடிய தெளிவான செய்தியை சொன்னோம். இங்கே யாருக்கும் புரோவா எதிராக பேசவில்லை. இந்த சர்வதேச சிக்கலை எப்படி நீக்குவது, அதற்கான வழிமுறைகள் தெரிகின்றது. அந்த முட்டுச்சந்தில் நிற்பவர் ஒருவர் முன்னால் போக வேண்டும் அல்லது ஒருவர் பின்னால் வர வேண்டும். இது சாத்தியமா? உலக பொருளாதாரத்துக்கு சாத்தியமா? நிறைய கதைக்க போகிறோம். எமது அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சர்வதேச பார்வையாளர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களோடு இந்த அமர்விலிருந்து நான் உலகத் தமிழர்களுக்காக விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.